ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவங்க பேர் ஸ்ரீ மரகதவள்ளி நாயகி. இவங்க பேர் சமேத ஸ்ரீ கோலவில்லி ராமசுவாமி. இந்த அருள்மிகு ஸ்ரீ மரகதவள்ளி நாயகி சமேத ஸ்ரீ கோலவில்லி ராமசுவாமி இது எங்கே இருக்குன்னா, திருவெள்ளையங்குடி அப்படிங்கிற இடத்துல கும்பகோணம் அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நம்ம இந்த கோவிலோட சிறப்பும் வரலாறையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் தஞ்சை மாவட்டம் திருவெள்ளையங்குடி ராமர் கோயில் 22வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. 4 யுகங்களிலும் வழிபடப்பட்டுள்ள இத்தலம் கிருத யுகத்தில் பிரம்மபுத்திரம் என்றும், துவார யுகத்தில் சைந்தர நகரம் என்றும், திரேத யுகத்தில் பராசரம் என்றும், தற்பொழுது கலியுகத்தில் பார்க்கவபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பெருமாள் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட கோலத்தில் வர்ணம் பூசப்பட்ட நிலையில் அருள் புரிகிறார். வாமன அவதாரத்தின் போது கண் பார்வையை இழந்த சுக்கிர பகவான் பல தலங்களில் தவம் செய்து பூஜித்து வந்தார். இறுதியில் இத்தலத்தில் வழிபட்ட போது தான் சுக்கிரனுக்கு பெருமாள் மீண்டும் கண் பார்வையை அனுக்கிரகித்தார். தனக்கு கண்ணில் ஒளி தந்த பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் சுக்கிர பகவான் அணையா தீபமாக இத்தலத்தில் இரவு பகலாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இத்தலம் நவக்கிரக தலங்களில் சுக்கிர தலமாக போற்றப்படுகிறது. இந்த சேஷரத்தில் இந்திரன், மயன், மார்க்கண்டையர், பூதேவி, சுக்கிரன், பிரம்மா, பராசர முனிவர் ஆகிய 7வரும் எம்பெருமானை திருமண கோலத்தில் காட்சி தர பிரார்த்தனை செய்தனர். எம்பெருமானும் சங்கு சக்கரத்தை கருட பகவரிடம் கொடுத்துவிட்டு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தவுடன் சங்கு சக்கரத்தை பெருமாளிடம் கொடுப்பதற்காக கருடாழ்வார் நின்ற நிலையில் இல்லாமலும் அமர்ந்த நிலையில் இல்லாமலும் எழுகின்ற அற்புதமான நிலையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகின்றார். இத்தலத்தில் பராசர முனிவர் நீண்ட காலம் தங்கி எம்பெருமானை சுவாச அஷ்டசர மந்திரங்களால் வைகாசன ஆகாம முறைப்படி ஆராதனம் செய்தார். இதன் காரணமாக பராசர தீர்த்தம் என்ற தீர்த்தமும் உள்ளது. பதவி இழந்த தேவேந்திரன் இந்த தலத்தை அடைந்து வேகோத்தமர்களை கொண்டு ஆகம விதிப்படி எம்பெருமானுக்கு பல உஸ்தவாதிகளை செய்து தன் பதவியை மீண்டும் பெற்றான். தல விருட்சமான செங்கதலி கோயில் உட்பிரகாரத்தில் கருங்கல் தரையில் முளைத்து வாழையடி வாழையாக வளர்ந்து ஆழ்வாரால் பாடல் பெற்றது. இத்தலம் கும்பகோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்துள்ளது. எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.